ரியல் எஸ்டேட், இன்சூரன்ஸ் மற்றும் மார்க்கெட்டிங் முகவர்கள் சங்கத்தின் சார்பில் வருகின்ற திருச்சி கிழக்கு சட்டமன்ற இடைத்தேர்தலில் சங்கத்தின் சார்பில் திருமதி மேரி ஜூலியா அவர்களை வேட்பாளராக நிறுத்துவது என்று ஏகமனதாக இன்று தீர்மானிக்கப்பட்டது. எங்களது வேட்பாளர் வெற்றி பெற்றால் இந்த தொகுதியில் மொத்தமே 70,000 குடும்பங்கள் தான் இருக்கிறது. இடப்பற்றாக்குறை உள்ள தொகுதி. இங்கு எங்கள் வேட்பாளர் வெற்றி பெற்றால் 1000 நபர்களுக்கு கார் வாங்கி தரப்படும். அந்த காரை தமிழ்நாடு கவர்மெண்ட்ல வாடகை கொடுத்து தரப்படும். அதே போல 1000 பேத்துக்கு டிரைவிங் லைசன்ஸ் இருந்து சிபில் ஸ்கோர் இருந்தாலே போதும் 30 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள இன்னோவா கார் வாங்கி தரப்படும். அதையும் கவர்மெண்ட்ல வாடகை கொடுத்து தரோம். நிம்மதியா இருங்க. இதுல என்ன சொல்ல வரோம்னு சொன்னா, பொருளாதாரம் சார்ந்த ஒரு விஷயத்த இந்த நாட்டுல இதுவரைக்கும் சொல்லித்தர ஒரு தலைவர்களே இல்லை. தலைவர்கள் பற்றாக்குறை உள்ள மாநிலமாக ஆகிவிட்டது. காரணம், தமிழ்நாடு அரசு இருக்கு, இந்திய அரசு இருக்கு, பொதுத்துறை நிறுவனங்கள் இருக்கு. ஒன்று அரசு வேலை கிடைத்து இருக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் நிரந்தரமான தனியார் துறையில் பாதுகாப்பான உத்தரவாதமான வேலை வாய்ப்பு கிடைத்திருக்க வேண்டும். இந்த இரண்டும் கிடைக்கவில்லை என்று சொன்னால் வங்கி கடனாவது உத்தரவாதமாக கிடைத்திருக்க வேண்டும். ஆனால் இந்த மூன்றும் கிடைக்காமல் நம்மளை ஏலத்துக்கு விட்டுருக்கிறார்கள். இந்த நாட்டில் எப்படியோ பொழைச்சுக்க, எப்படியோ கல்யாணம் பண்ணிக்க, எப்படியோ குழந்தை பெற்றுக்க, அந்த குழந்தையும் கஷ்டப்படும் நீயும் கஷ்டப்படுங்கிற மாதிரி விட்டுருக்காங்க. ஆக இந்த நாட்டில் பொருளாதாரம் சார்ந்த ஒரு விஷயத்த தலைவர்களா சொல்லித்தரதுக்கு தலைவர் இல்லாதனால பொருளாதார மாற்றத்திற்கு ஒரே ஆல்டர்னேட்டிவ் எங்கள் சங்கம் மட்டுமே, எங்கள் வேட்பாளர் மட்டுமே என்கின்ற முன்னிறுத்தி இந்த மக்களுக்கு, இந்த கிழக்கு தொகுதி மக்களுக்கு நாங்கள் பொருளாதார ரீதியாக உயர்வடைவதற்கு திட்டங்களை வகுத்திருக்கிறோம். இந்த திட்டங்கள் மூலியமாக நிச்சயமாக அவர்களுக்கு நாங்கள் ஒரு பொருளாதார குடும்ப பாதுகாப்புக்காக, உத்தரவாதமான காப்பீடு பாதுகாப்புக்காக தொடர்ந்து கண்காணிக்கிற அளவுக்கு எங்கள் திட்டங்கள் தீட்டி வைத்திருக்கிறோம். இதை அமுல்படுத்துவதற்காக நாங்கள் எங்கள் வேட்பாளரை நியமனம் செய்திருக்கிறோம். இரண்டாவது, எங்களது வேட்பாளரை தமிழ்நாடு இருக்கக்கூடிய அனைத்து அரசியல் கட்சிகளும் பொது வேட்பாளராக அங்கீகரிக்க வேண்டும் என்று நாங்கள் ஒரு கோரிக்கையை இன்று தீர்மானமாக நிறைவேற்ற இருக்கின்றோம். எனவே இன்னும் மிக குறுகிய காலத்தில் அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களையும் நேரில் சந்தித்து ஆதரவு கடிதம் கொடுத்து யாரும் வேட்பாளர் நிப்பாட்டக்கூடாது, எங்கள் வேட்பாளர் மட்டுமே நீங்கள் அங்கீகரிக்க வேண்டும் என்ற ஒரு விஷயத்தை இங்கே முன்னிலைப்படுத்தி நாங்கள் இங்க பயணம் செய்ய உங்கள் சார்பாக கேட்டுக்கொள்ள முடிவெடுத்திருக்கிறோம். இரண்டாவது பார்த்தீங்கன்னா, நம்ம ரியல் எஸ்டேட் தொழில், இன்சூரன்ஸ் தொழில், மார்க்கெட்டிங் தொழில், நெட்வொர்க் மார்க்கெட்டிங் தொழிலுக்காக ஒரு நலவாரியம் இல்லாத ஒரு பற்றாக்குறை இருக்கிறது. சென்ற ஆட்சியிலும் நாங்கள் மனு கொடுத்து அது கிடப்பில் உள்ளது. தற்பொழுது நாங்கள் இன்றைய தீர்மானத்தின் அடிப்படையில தமிழக முதலமைச்சராக இருக்கக்கூடிய அவர்களையும் நாங்கள் நேரில் சந்திப்பதற்கு உண்டான நேரம் கேட்க இருக்கின்றோம். அவர்களையும் நீங்கள் ஆட்சிக்கு வந்தால் இந்த தனி நலவாரியத்தை, இண்டிவிஜுவல் ஸ்பெஷல் வெல்ஃபேர் போர்டு, நாட்டு 18 வாரியம் இருக்கு ஆல்ரெடி. அது எல்லாமே 1000, 1500 ரூபா அத்தக்கூலி வாரியம். அது என்னை பொறுத்தளவு அது அத்தக்கூலி வாரியத்தை விட மோசமான வாரியம். ஆக ஸ்பெஷல் இண்டிவிஜுவல் வெல்ஃபேர் போர்டை நீங்க உருவாக்கி கொடுக்கணும் என்கிற சொல்லி நாங்கள் தமிழக முதலமைச்சர் அமைச்சர் அவர்களையும் சந்திப்பதற்கு நாங்கள் தீர்மானம் நிறைவேற்றி இருக்கோம். ஆகவே திருச்சி கிழக்கு தொகுதியிலே நாங்கள் வெற்றி பெறுவது என்பது தவிர்க்க முடியாதது. பொருளாதார மாற்றத்திற்கு ஆல்டர்னேட்டிவ் திட்டங்களினால் முன்வைத்திருக்கின்ற காரணத்தால் நாங்கள் வெற்றி பெறுவது சுலபம்.